ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து வெறும் 7 நிமிடத்துல ரீச் பண்ணக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப்ல, அதுவும் மக்களுடைய பட்ஜெட்குள்ள ஒரு சூப்பரான டிடிசிபி ரெரா கம்யூனிட்டில நம்ம போய் சூப்பரான பிளாட் பார்க்க போறோம். சோ நம்ம சென்னையில, அதுவும் நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல, அதுவும் நம்ம சிங்கப்பெருமாள் கோயிலையே வந்து பாத்தீங்க அப்படின்னா மஹிந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் நீங்க வந்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல இருந்து நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நீங்க பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான டவுன்ஷிப் நம்ம சைட்டுக்குள்ள நீங்க என்ட்ராகும் போதே பார்க்கலாம். ரோட்ல ரெண்டு சைடுலயும் அவனி ட்ரீஸ் நம்ம கொடுத்திருக்கிறோம். சோலார் லைட்ஸ் நம்ம கொடுத்திருக்கிறோம். 30 ஃபீட் வைடு பிளாக் டாப் ரோடு நம்ம கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு மணக்கல்லையும் பிரிச்சு காமிக்கிறதுக்காக முட்டுக்கல் நம்ம கொடுத்திருக்கிறோம். மனையை சுத்தி ஹாலோ பிளாக்ஸ் கல் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறோம். சோ சைட்ல பேசிக் அம்யூனிட்டிஸ்ல இருந்து ஸ்டாண்டர்டான அம்யூனிட்டிஸ் நம்ம வந்து கொடுத்திருக்கிறோம். சிங்கப்பெருமாள் கோயில்ல நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 8 லட்சத்துல இருந்து நீங்க வாங்கிடலாம். நம்ம சைட்ல இருந்து எங்க போலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். சோ நம்ம வாலாஜா ரோடு ஜஸ்ட் 3 மினிட்ஸ் ரீச் பண்ணிடலாம். சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், வில்லியம் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், இதெல்லாம் 5 to 10 நிமிடங்கள் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஜிஎஸ்டி ரோடு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஒரு 7 நிமிடத்துல நம்ம ரீச் பண்ணிடலாம். சார், நம்ம சென்னை மக்கள் ஜிஎஸ்டி பிளாட்ஸ் மேல அவ்வளோ கிரேஸா இருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல ஜிஎஸ்டி சர்க்கிள்ல எங்களுக்கு வந்து பிளாட்ஸ் வேணும், ஹைவே பக்கத்துல வேணும்னு கேக்குறாங்க. விஐபில லான்ச் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி. சோ நம்ம சென்னையில, அது நம்ம சிங்கப்பெருமாள் கோயில நீங்க பார்க்கக்கூடிய இவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சிகளுக்கு மத்தியில ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து வெறும் 7 நிமிடத்துல ரீச் பண்ணக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப்ல, அதுவும் மக்களுடைய பட்ஜெட்குள்ள ஒரு சூப்பரான டிடிசிபி ரெரா கம்யூனிட்டில நம்ம போய் சூப்பரான பிளாட் பார்க்க போறோம். ஓகே, ஏன்னா இப்போ பிளாட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா சுத்தி டெவலப்மெண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. நம்ம ஆன் ரோட் ஜிஎஸ்டி மேலே நின்றுட்டு இருக்கோம். சுத்தி அவங்க பார்க்கலாம் இல்லையா பேக்ரவுண்ட்ல. எப்படி சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தை கூட சொல்லுமோ, அதே மாதிரி சென்னையில இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு இன்வெஸ்டரும் சொல்லக்கூடிய ஒரே பதில் ஜிஎஸ்டி ரோடுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் சசி டால்கீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ விஐபியோட அடுத்த பிரம்மாண்டம் சென்னையில இன்னொரு அட்டகாசமான ப்ராஜெக்ட் சைட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம கூட சார் இருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கிறாங்க. ஓகே சார், நம்மளுடைய அடுத்த பிரம்மாண்டம் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கீங்க. இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க சார். ஸோ நம்ம சென்னையில, அதுவும் நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல, அதுவும் நம்ம சிங்கப்பெருமாள் கோயிலையே வந்து பாத்தீங்க அப்படின்னா மஹிந்திரா வேர்ல்டு சிட்டிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் நீங்க வந்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல இருந்து நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நீங்க பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான டவுன்ஷிப் 110 ஏக்கர்ஸ்ல பார்த்து வடிவமைக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சார். ஆல்ரெடி நம்ம ஒரு மெகா டவுன்ஷிப் பக்கத்துல அத்துல்யம் வந்து எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1200 பிளாட்ஸ். அது சால்ட் அவுட் ஆயிடுச்சா சார்? அத்துல்யம் லான்ச் பண்ணும்போது எனக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 70 புக்கிங்ஸ் நாங்க எடுத்தோம். ஓகே, சோ அத்துல்யத்தோட அடுத்த டெவலப்மெண்ட் தான் இந்த விருட்சம். ஓகே, சோ இந்த ப்ராஜெக்ட்டோட பேர் வந்து விருட்சம். சோ இது வந்து 110 ஏக்கர் டவுன்ஷிப்ல கிட்டத்தட்ட 900 கஸ்டமர்ஸ் இங்க வந்து இடம் வாங்கி, இது சரியான இடமா, இந்த இடத்துல நிலத்தடி நீர் கரெக்டா இருக்குதா, இந்த இடத்துல இமிடியேட்டா வீடு கட்டி குடியேறலாமா, லீகல் டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம ஒரு கஸ்டமரா பார்த்தா அங்கங்க லேப்ஸ் ஆகலாம். ஆனா 900 கஸ்டமர்ஸ் பார்த்து இந்த இடத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னா இனி இங்க தாமதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. உடனே முடிவெடுக்கலாம், உடனே விசிட் பண்ணலாம், உடனே புக் பண்ணலாம். அந்த அளவுக்கு பிரைஸ் வைஸா ரொம்ப காம்படிட்டிவா நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு ஜிஎஸ்டி ரோடுன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 3000, 4000, 5000 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல நம்மளால எப்படி சார் பண்ண முடியுதுங்க? அதுதான் இந்த கம்பெனியோடைய சாராம்சமே. ஓகே, ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர்லாம் பண்றது இல்ல. 10 ஏக்கர்ஸ் 20 ஏக்கர்ஸ் 30 ஏக்கர்ஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ரீசனபிளா பிரைஸ்ல நம்மளால லான்ச் பண்ண முடியுது. ஸோ உள்ள வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் அம்யூனிட்டிஸ் ஒவ்வொரு சைட்ல வந்து ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. போய் பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து கல்லே வந்து போட்டிருப்பாங்க. நம்ம என்னெல்லாம் டெவலப் பண்ணிருப்போம். ஏன்னா விஐபினாலே ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். 100% நம்ம சைட்டுக்குள்ள நீங்க என்ட்ராகும் போதே பார்க்கலாம். ரோட்ல ரெண்டு சைடுலயும் அவனி ட்ரீஸ் நம்ம கொடுத்திருக்கிறோம். சோலார் லைட்ஸ் நம்ம கொடுத்திருக்கிறோம். 30 ஃபீட் வைடு பிளாக் டாப் ரோடு நம்ம கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு மணக்கல்லையும் பிரிச்சு காமிக்கிறதுக்காக முட்டுக்கல் நம்ம கொடுத்திருக்கிறோம். மனையை சுத்தி ஹாலோ பிளாக்ஸ் கல் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறோம். சோ சைட்ல பேசிக் அம்யூனிட்டிஸ்ல இருந்து ஸ்டாண்டர்டான அம்யூனிட்டிஸ் நம்ம வந்து கொடுத்திருக்கிறோம். ஓகே, சோ நீங்க உள்ள வரும்போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஐபி விருட்சம் ஆர்ச்சை வந்து தாண்டி தான் வருவீங்க. ஒரு சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க என்ட்ரன்ஸ். அதுவும் இல்லாம உள்ள வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பிளாட்ஸ் எப்படி சார் ஸ்டார்ட் ஆகுது? எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து? 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இந்த இடத்துல நம்ம வாங்க முடியும். பிளாட்ஸ் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? சோ அதே மாதிரி சுத்தி காம்படிட்டிவ் பிரைஸ் என்ன போயிட்டு இருக்கு, நம்ம எவ்வளவு சார் பண்றோம்? நம்ம பொதுவா சிங்கப்பெருமாள் கோயில் அப்படின்னு நான் சொல்றதை விட சென்னையில ஒரு நடுத்தரமான ஒரு ஃபேமிலி இடம் வாங்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட நீங்க எங்க உங்க பட்ஜெட்ல வாங்க முடியும் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு எங்க வாங்கலாம் அப்படின்னு அவங்ககிட்ட ஐடியா கேட்டாங்கன்னா செங்கல்பட்டுல கொடுங்க, இல்ல மேல்மருவத்தூர் பக்கத்துல கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு டிடிசிபியா ரெரா கம்யூனிட்டியா நம்ம வாங்கணும்னா அந்த சைடு நம்ம போய் ஆகணும். சோ இதுக்கு மத்தியில
ஒரு அஃபோர்டபுளா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுதாங்க சிங்கப்பெருமாள் கோயில். சிங்கப்பெருமாள் கோயில்ல நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 8 லட்சத்துல இருந்தே நீங்க வாங்கிடலாம். ஏன்னா இங்க சிங்கப்பெருமாள் கோயில்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஸ்கொயர் ஃபீட் ரேட் ஒரு 3000-4000 போயிட்டு இருக்கு. ஸோ இங்க ஒரு பிளாட் எடுக்கணும்னா அவங்க கிட்ட எவ்வளவு சார் பணம் இருக்கணும்? வெறும் 8 லட்சம் ரூபாய் பணத்துல அவன் வாங்கிக்கலாம். அது முன்பணமா 10,000 மட்டும் தான் நம்ம வாங்குறோம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாலே போதுங்க, புக்கிங் வந்து போட்டுடலாம் சார். மெயினாக கஸ்டமர்ஸ்க்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷனே இல்லாமல் நிறைய பிளாட்ஸ் அங்கங்கே வந்து சேல் பண்ணிடுறாங்க. நம்ம விஐபி பொறுத்த அளவுக்கு இதில் ப்ராப்பராக இருக்குது சார் டாக்குமெண்ட் எல்லாமே. இது டிடிசிபி ரெரா கேட்டட் கம்யூனிட்டிங்க, ஒரு டவுன்ஷிப் அப்படிங்கிறதுனால நம்ம கஸ்டமர்ஸ் மூவ்மெண்ட் டோக்கன் 10,000 பண்ணி 20,000 அப்டேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீகல் புக்கே 50 வருஷத்துக்கு கொடுத்துரும். அதில் லீகல் ஒப்பீனியனோட இருக்குது. ஸோ லீகல் ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் அட்வொகேட்ஸ் சந்திரசேகர் சார் வச்சு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். டிடிசிபி அப்ரூவல் வேற இருக்குது, ரெரா அப்ரூவல் வேற இருக்குது. ஸோ லீகலை பொறுத்த வரைக்கும் நீங்க இண்டிவிஜுவலா பார்க்கணும் கூட பார்த்துக்கலாம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ இடம் வாங்கணும்னே இமிடியேட்டா வீடு கட்ட முடியுமா? உங்க கண்ணு முன்னாடியே ஹவுசஸ் அண்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க பார்க்கலாம். வீடுகள் வந்து கட்டிட்டு இருக்காங்க, ரம்மியமான வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க. அதனால உடனே நீங்க வீடு கட்டலாம், உடனே குடியேறலாம். அதே மாதிரி இங்க ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும்? பொதுவாகவே சென்னை அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய வளர்ச்சி இங்குள்ள மக்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா சார். சின்ன அமௌண்ட்ல பெரிய இடமா வாங்குறவங்க அதனுடைய வளர்ச்சியை நல்லா பாக்குறாங்க. ஒரு இடம் வளர்ச்சியை அடையணும் அப்படின்னா அந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ் இது இருந்தாலே போதும் வளர்ச்சி அடைஞ்சிடும். அந்த வகையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்க இது பக்கத்துல ஒரு டவுன்ஷிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற பிரைஸ் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா சார். மெயினா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வீடு கட்டி குடியேறணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ஸா இருக்கட்டும், வயசானவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைப்பாங்க. அது எல்லாமே நியர்பை இருக்குங்களா? ஒரு 5 to 10 நிமிடங்கள்ல நம்ம மகேந்திரா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் ரீச் பண்ணிடலாம், RLD ஸ்கூல்ஸ் ரீச் பண்ணிடலாம், ஞானவேதம் ஸ்கூல்ஸ் ரீச் பண்ணிடலாம், இன்னும் RLD இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சென்னை அமிர்தா காலேஜ், இப்படி பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் நிறைய பக்கத்திலே இருக்குது. SRM காலேஜ் நம்ம நியர்பை ரீச் பண்ணிடலாம். SRM எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு மெடிக்கலும் வந்துடும், இந்த சைடு காலேஜும் வந்துடும் இல்லையா? ஸோ ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes 15 minutesக்குள்ள ரீச் பண்ணுற மாதிரி இருக்கு சார். நம்ம லே அவுட்லேருந்து கனெக்டிங் ஸோ என்ன டிஸ்டன்ஸில் எவ்வளோ நேரத்தில் சார் கனெக்ட் பண்ண முடியும்? ஸோ கனெக்டிங் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு சைட்டோடைய வளர்ச்சிக்கே அதான் அடித்தளமாக அமையும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 நிமிடங்கள்லேருந்து 10 நிமிடத்துக்குள்ள நம்ம சைட்லேருந்து எங்கெங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நம்ம வாலாஜா ரோடு ஜஸ்ட் 3 minutes ரீச் பண்ணிடலாம். ஓகே. சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், வில்லியம் ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், இதெல்லாம் 5 to 10 நிமிடங்கள் நம்ம ரீச் பண்ணிடலாம். ஜிஎஸ்டி ரோடு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஒரு 7 நிமிடத்துல நம்ம ரீச் பண்ணிடலாம். ஓகே சார். உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா முன்பணமா ஒரு 10,000 ரூபாய் நீங்க டோக்கன் அட்வான்ஸ் பண்ணா போதுங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாட் வந்து புக் பண்ணிடலாம் சார். இந்த ப்ராஜெக்ட்டோட ஹைலைட் எதுக்காக மக்கள் இங்க வந்து பிளாட் சூஸ் பண்ணணும், அந்த பட்ஜெட் என்ன பிரைஸ் நம்ம கொடுக்குறோங்கிறது சொல்லிடுங்க சார். இந்த இடத்துல ஏன் கஸ்டமர்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா சிங்கப்பெருமாள் கோயில், ஜிஎஸ்டி ரோடு, இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரகடம், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், வாலாஜாபாத் ரோடு, சுத்தி இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ், டெவலப்மெண்ட்ஸ் இதை பொறுத்து இங்க வாங்கலாம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன அமௌண்ட் ஒரு 9 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாராலுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். சாதாரண மக்கள்ல இருந்து, நடுத்தர மக்கள்ல இருந்து, இன்னும் பாத்தீங்கன்னா ரிச் கிளாஸ்ல இருந்து எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அப்ப 9 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஒரு 10 வருஷத்துலயே நல்ல பூம் ஆகுது, நல்ல பூம் ஆகும். இன்னும் பாத்தீங்கன்னா சென்னை சிங்கப்பெருமாள் கோயில்ல எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மன நிறைவாவும் இருக்கும், கண்டிப்பா ஆறுதலாவும் இருக்கும். ஸோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்த்தாலும் சரிங்க, சென்னை சர்க்கிள்ல இமீடியட்டா இடம் வாங்கணும்னு வீடு கட்டணுங்கிறது உங்களுடைய கனவாவே இருக்கும். லோ பட்ஜெட்ல ஒரு 9 லட்ச ரூபாய் ஒரு பிளாட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வீடோட பண்றீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 இருந்து 22 லட்ச ரூபாய்க்குள்ளேயே உங்களோட வீடை வந்து நீங்க ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கனாலும் டிஸ்பிளேல உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நேரடியாக வந்து சைட் விசிட் வாங்க, கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. ஸ்டே டியூன் கைஸ். சசிடால் கீஸ். தேங்க்யூ சார். சூப்பர்.